சிலபஸ் வைஸா ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே ஒவ்வொரு டாப்பிக்கா வரான். சிவா புக்கு படித்தான், சோசியல் இஷ்யூ பூரா சிவா புக்கில் எல்லாமே படித்தான், லிட்ரஸி முத கொண்டு படித்தான். ஆனால் லிட்ரஸி பிரிமினரியில் கிடையாது, பட் எங்கே இருக்கு? மெயின்ஸில் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கிம் வந்து 100% லிட்ரஸி அடிச்சுட்டாங்க, சரிங்களா? அப்புறம் பொது சிவில் சட்டம் பார்த்தோம். ஏன் அஸ்ஸாம் வந்து பொது சிவில் சட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. நாங்கள் எல்லாமே பேப்பர் கண்டென்ட் தான். எங்கள் குரூப்பில் டெய்லி நியூஸ் பேப்பர் விழுந்துடும். அந்த நியூஸ் பேப்பர்ல இருந்து வாரம் உறுதியான முறையில் எங்கள் டெலகிராம்ல தேர்வு இருக்கும். கம்பல்சரி கொஸ்டின் போட்டே இருப்பாங்க. மார்க்கை வந்து இந்த 25 கொஸ்டின் போட்டோம்னா குழந்தைய வந்து 25க்கு 20, 14, 15 போட்டுருவாங்க. நாங்கள் அடுத்த வாரம் வந்து ஏன் என்ன பிரச்சனை நீ தனியாக நோட்ஸ் போட்டு இன்னும் நிறைய பேர் எழுதி எங்களுக்கு அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க. டெய்லி எழுதி பிடிஎஃப் எடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க. நாங்கள் சொல்லிட்டே இருப்போம், இந்த பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்கலாம், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு ஒவ்வொரு இதா அவங்கள இதுல ஒன்றும் விஷயம் இல்லை. நம்மளை ஒருத்தர் ஃபாலோ பண்றாரு, அவரு நம்மளை கேள்வி கேட்பாரு, அவருக்காக உழைச்சிட்டே இருக்க போறோம். இது உனக்கானது. இது என்னன்னா மற்ற சென்டருக்கு எங்களுக்கு என்ன டிஃபரெண்ட்? ஒரே ஒண்ணுதான். மத்தாள் உன்ட்ட ஃபீஸ் வாங்குவான், நீ வரல, நீ என்ன மார்க் எடுத்த எதுவும் அவனுக்கு தேவையே கிடையாது. இன்னைக்கு சேருவா. ஒரு பொண்ணு கூட சொல்லியிருந்தாங்க, நாங்க குரூப் 1 கட்டிட்டேன், ஒரு பேப்பர் மட்டும் திருத்தினாங்க, அதுக்குள்ள குரூப் 1 ரிசல்ட் வந்துருச்சு. அப்புறம் என்ன செஞ்சுட்டாங்கன்னா அட்மிஷனை நோக்கி போயிட்டாங்க. எங்க பேப்பரை திருத்தல. இங்க நாங்க எங்க பேப்பரை மெயின்ஸை திருத்தி நீ என்ன தப்பு பண்ணிருக்க, எந்த பாயிண்ட்ஸை முன்னாடி வைக்கணும், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எது எல்லாமே நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம்.